Hi all, இன்னைக்கு நம்ம anti-colonial movements and the birth of nationalism பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜூன் 1757 நவாப் ஆஃப் பெங்கால் யாருன்னா சிராஜுத் தௌலா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. எதுலன்னா பேட்டில் ஆஃப் பிளாசேயில் சிராஜுத் தௌலா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து டிஃபீட் பண்ணுறாரு, தோக்கடிக்கிறாரு. அப்புறம் இந்த பேட்டில் திரும்ப ஒரு பேட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது யாருன்னா ராபர்ட் கிளைவ், கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, who managed to get the clandestine support from மிர் ஜாஃபர். கிளாண்டஸ்டைன் சப்போர்ட்னா இல்லீகல் சப்போர்ட்டு, ஓகேவா? இப்போ கிங்குக்கே தெரியாமல் கிங்கு கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கிட்ட இருந்து சப்போர்ட்டு, அதுதான் கிளாண்டஸ்டைன் சப்போர்ட் ஃப்ரம் மிர் ஜாஃபர். மிர் ஜாஃபர் யாருன்னா அங்கிள் ஆஃப் சிராஜுத் தௌலா. சிராஜுத் தௌலாவோட அங்கிள் தான் மிர் ஜாஃபர். அவர்கிட்ட இருந்தே வந்து கம்பெனி ராபர்ட் கிளைவ் வந்து இன்ஃபர்மேஷன் சப்போர்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த சீஃப் ஆஃப் தி நவாப்ஸ் ஆர்மி மிர் ஜாஃபர் வந்து அங்கிள் ஆஃப் சிராஜுத் தௌலா, அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் தி நவாப்ஸ் ஆர்மி. கிளைவ் வாஸ் ஹெல்ப்ட் பை ஜகத் சேத். ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து ஜகத் சேத்ன்றவர் மணி லெண்டர், மணிக்கு வந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க பெங்காலில், அவரு கூடமே கிளைவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. who were aggrieved by சிராஜுத் தௌலாஸ் பாலிசி. ஸோ இந்த சிராஜுத் தௌலா வந்து ஒரு நல்ல கிங்கு. இவர் கிங்டமில் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க, மணி லெண்டர்ஸ். அதனாலே வந்து இவர் வந்து ராபர்ட் கிளைவுக்குலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிட்வீன் 1757 and 1760 அப்படின்னா 3 இயர்ஸ்லேயே கம்பெனி வந்து 22.5 மில்லியன் வந்து மிர் ஜாஃபர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. 22.5 மில்லியன் ருபீஸ் அப்படின்னா 2 crores கிட்டத்தட்ட 2 crores 25 lakhs வந்து மிர் ஜாஃபர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. who became the new நவாப் ஆஃப் பெங்கால். ஸோ இவரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு கம்பெனி மிர் ஜாஃபரை வந்து நவாப் ஆக்குறாங்க பெங்காலுக்கு. ஸோ த சேம் மணி வாஸ் லேட்டர் இன்வெஸ்டட் டு ப்ரொப்பல் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன், which rapidly mechanized the British textile industry. ஸோ இந்த காசு தான் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகுதான். அவங்க வந்து நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த மெஷின்ஸ்லாம் வாங்குறதுக்கு நல்லா இந்த மணி அவங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியா வாஸ் லெட் டு த பாத் ஆஃப் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். நம்ம கிட்ட வந்து மார்க்கெட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிரிட்டிஷில் ப்ரொடியூஸ் பண்ணது தான் நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு. த பிளண்டர் ஆஃப் இந்தியா பை த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்டினியூட் ஃபார் 190 years. நம்ம கிட்ட திருடி அவங்களுடைய கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல. இப்போ நம்ம பிடிக்காமல் கொடுக்குறதும் அவங்க வந்து ஃபுல்லாக அவங்க கண்ட்ரிக்கு தானே எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் பிளண்டருன்றாங்க. பெருசாக ஒரு கண்ட்ரியிலேருந்து ஆட்டையை போட்டு அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறது பிளண்டர் ஆஃப் இந்தியா பை த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்டினியூட் ஃபார் another 190 years. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம், என்னென்னலாம் நடந்துச்சுன்னு. பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிரிட்டிஷர்ஸால் மோஸ்ட் அஃபெக்டட் பீப்புள் பார்த்திங்கன்னா பெசன்ட் அண்ட் ட்ரைபல்ஸ் தான். அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அர்பன் எலைட் ஆஃப் இந்தியா. அர்பன்னா டவுன்ஸில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து மோஸ்ட்லி அவங்களோட லைஃப்பில் அவங்க வெஸ்டர்ன் ஐடியாஸை வச்சுக்கிட்டு அவங்க பிஸியாக இருந்தாலுமே நிறைய ரொம்ப கோவமான ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் ரூலுக்கு வந்து ரூரல் இந்தியாவில் தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. த ட்ரெடிஷ்னல் எலைட் அண்ட் பெசன்ட்ரி அலாங் வித் தி ட்ரைபல் ரிவால்ட்டட். ஸோ ட்ரெடிஷ்னல் எலைட்டு அப்படியே ரூரல்லே வந்து ஜமீன்தார்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்க, அதுக்கப்புறம் பெசன்ட்ரி விவசாயம் பண்ணுறவங்க, அப்புறம் ட்ரைபல்ஸ் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக ரிவால்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே வேர் நாட் நெசசர்லி சீக்கிங் த ரிமூவல் ஆஃப் பிரிட்டிஷ் பட் ரேதர் த ரீஸ்டோரேஷன் ஆஃப் த ப்ரீ கொலோனியல் ஆர்டர். ஸோ அவங்க பிரிட்டிஷர்ஸை வந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு போய் இந்தியாவில் விட்டு பிரிட்டிஷர்ஸ் போயிடணுன்னு மட்டும் அவங்க அப்படி நினைக்கல. அவங்க வந்து முன்னாடி இவங்க வரத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம இருந்தோமோ அந்த மாதிரி இருந்தால் ஓகே, பிரிட்டிஷர்ஸ் போயிடணும்னு அவங்களோட அந்த அளவுக்கு அவங்க மைண்டு யோசிக்கலை. தேர் வேர் நியர்லி 100% uprisings டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணப்போ 100க்கும் மேலே பெசன்ட் அப்ரைசிங்ஸ் இருந்துச்சான். தே கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு ரெஸ்டோரேட்டிவ் ரெபெலியன்ஸ், ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், சோஷியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்சரக்ஷன். ஸோ ரெஸ்டோரேட்டிவ் ரெபெலியன்னா agitation of this type relates to attempts to restore old order.
ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வரத்துக்கு முன்னாடி இவங்களோட பெசன்ஸ் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ரெஸ்டோரேட்டிவ் ரெபெலியன்ஸ். ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். ஸோ such agitations were led by religious leaders who fought for liberation of local population. ஸோ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய லீடர்ஸ் வந்து போராடுறது தான் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ். அவங்களோட பீப்புள் சஃபர் ஆகுறதுலாம் பார்க்க முடியாமல் லிபரேஷன் வேணும், எங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் வந்து போராடுவாங்க இல்லையா, அதுதான் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸு. சோஷியல் பேண்டிட்ரி, இவங்க கொஞ்சம் வயலன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. த லீடர்ஸ் ஆஃப் சச் மூவ்மெண்ட்ஸ் வேர் கன்சிடர்ட் கிரிமினல் பை த பிரிட்டிஷ் அண்ட் ட்ரெடிஷ்னல் elite but were looked upon by their people as heroes or champions of their cause. பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒரு பெரிய கிரிமினல்ஸ் மாதிரி தெரிஞ்சாங்க, ஏன்னா இவங்க கொஞ்சம் வயலன்ஸ் யூஸ் பண்ணதுனால. ஆனால் நம்ம பீப்புளுக்கு வந்து அவங்க ஹீரோஸ் மாதிரி தெரிஞ்சாங்க, நம்மளோட கஷ்டத்துக்காண்டி அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ் இன்சரக்ஷன், லீடரே இல்லாமல் நிறைய பீப்புள்ஸ் வந்து மாஸாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் மாஸ் இன்சரக்ஷன். ஸோ ரெவென்யூ சிஸ்டமுக்கு வந்து சேஞ்சஸ் கொண்டுட்டு வராங்க. சேஞ்சஸ் இன் த ரெவென்யூ சிஸ்டம். East India Company restructured the Mughal revenue system across India in such a manner that it increased the financial burden of the peasants. So mostly Mughal revenue system தான் இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மாற்றிட்டு ரொம்ப அதிகமாக ரெவென்யூவை வந்து ரொம்ப கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனை பெசன்ட்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இப்போது வந்து 100% வந்து பெசன்ட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா மேபி அதில் 20 rupees 25 rupees முகல் சிஸ்டமில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இதில் 75 rupees இவங்களுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கு. ஸோ அது வந்து செம பேர்டன் ஆகிடுச்சு பெசன்ட்ஸ்க்கு. தெர் வாஸ் நோ வைட் ஸ்ப்ரெட் சிஸ்டம் ஆஃப் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் இன் ப்ரீ-பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷர்ஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஓனர்ஷிப்லாம் கிடையாது. ஒரு ஜமீன்தார் இருப்பார், அவருக்கு ஒரு 200 acres இருக்கும். அந்த 200 acresல 200 பெசன்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு 100ல் மேபி அவருக்கு 20% கொடுப்பாங்க, 20% கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, அவங்க 60% வச்சுப்பாங்க. அதை கம்பேரிட்டிவ்லி அது ஓகேவாக தான் அவங்க நினச்சிருக்காங்க பெசன்ட்ஸு. Subletting of land. Practice of letting out and subletting of land complicated the agrarian relations. The zamindar often sublet land to many subordinate lords who in turn collected a fixed amount of revenue from the peasant. This increased the tax burden of the peasants. ஸோ பெசன்ட்ஸோட டேக்ஸ் பேர்டன்ஸ் வந்து சப்லெட்டிங் ஆஃப் லேண்டு கூடமே ஒரு காரணம் தான். என்னென்னா சப்லெட்டிங்னா ரெண்ட்டு, ஓகேங்களா. ஸோ ஜமீன்தார் வந்து பெசண்ட்டுக்கு வந்து ரெண்ட்டு கொடுப்பாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியை, அதில் அந்த ரெண்ட்டும் பே பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜமீன்தாரோட இவருக்கு ஆஃபீஸர் இருப்பாங்கள்ல, அவருக்கும் அவர் வந்து கொடுக்கணும். அதுவுமே பயங்கர டேக்ஸ் பேர்டன் ஆகிடுச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் தான். பெசன்ட் அப்ரைசிங். Peasant revolts began to erupt in the early 19th century and continued till the very end of the British rule in India. So 1801 to 1900 தான் 19th century. ஸோ இந்த ஏர்லி இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது பெசன்ட் அப்ரைசிங்ஸ்லாம். 1810 மேபி அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. பிரிட்டிஷ் 1947 வரைக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு பெசன்ட் அப்ரைசிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபராசி மூவ்மெண்ட் வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா ஹாஜி ஷரியத்துல்லா. எப்போது? 1818. After the death of Shariatullah in 1839, the rebellion was led by his son Dudumian. இந்த ஃபராசி மூமெண்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஹாஜி ஷரியத்துல்லா. எப்போன்னா 1818 அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தூதுமியான் அப்படின்னு அவரோட சன் வந்து திரும்பியும் வந்து இந்த பெசன்ட்ஸ் ஓட கஷ்டத்தை வந்து ஒரு மூமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது என்னென்னா பெசன்ட்ஸை வந்து நாட் டு பே டேக்ஸ், இதோட மூமெண்ட்டே வந்து டேக்ஸ் பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கெயின் பாப்புலாரிட்டி ஆன் அ சிம்பிள் டாக்ட்ரின் தட் land and all wealth should be equally enjoyed by the common folk.
ஸோ பெசன்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் பே பண்ணாதீங்க, லேண்டு வெல்த் எல்லாமே ஈக்குவலாக என்ஜாய் பண்ணணும், எல்லா காமன் ஃபோக்கும் ஃபோக்குனா பீப்புள்னு சொல்கிறாங்க, எல்லா காமன் பீப்புளும் ஈக்குவலாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. துதுமியான் லைட் emphasis on egalitarian nature of religion and declared that land belongs to God. ஸோ இவர் வந்து ஒரு அப்படியே ஒரு நல்ல உள்ளம், லைக் இது வந்து ஒருத்தவங்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு கிடையாது, காமனாக லேண்டுனாலே இட் பிலாங்ஸ் டு காட் மட்டும்தான். ஸோ அந்த லேண்டை வச்சு ரெண்ட் கலெக்ட் பண்ணி டேக்ஸஸ் பே பண்ணுறதுலாம் வந்து நம்மளோட கடவுளுக்கே பண்ணுற துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் பெசன்ஸ் வேர் mobilized through a network of village organizations. After the death of Dudumian in 1862, there were revived in 1870s by நோவாமியான். ஸோ துதுமியானும் 1862 இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் அது விட்டுடுறாங்க. இதை திருப்பி நோவாமியான்ன்றவர் வந்து திருப்பி இதை வந்து இதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. வஹாபி ரெபெலியன் இன் பராசட். வஹாபி ரெபெலியன் அப்படின்னு அது வந்து ஒரு ஆன்டி இம்பீரியல் ஆன்டி லேண்ட்லார்ட் மூமெண்ட்டு. ஓகேவா. இம்பீரியல்னால் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை வச்சுருந்தாங்கல்ல 200 years வந்து அவங்களுக்கு அடியிலே இருக்கிறது, அது வந்து இம்பீரியல். லேண்ட்லார்ட்னா ஜமீன்தார்ஸ் வந்து ஒருத்தர் 100 acres 150 acres 1000 acresன்னு கூட வச்சுருந்தாங்க, அது வந்து ஆன்டி லேண்ட்லார்டு. இந்த வஹாபின்றவங்க வந்து இம்பீரியலிஸ்க்கும் அகெயின்ஸ்ட்டு லேண்ட்லார்டுக்கும் அகெயின்ஸ்ட்டு ஆன்டி. ஸோ இட் ஒரிஜினேட்டட் இன் அண்ட் அரவுண்ட் 1827 வந்து இந்த ரெபிலியன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கன்னா பராசட் ரீஜியன், பெங்காலில் இருக்காது, பராசட் ரீஜியனில். ஸோ இட் வாஸ் லெட் பை இஸ்லாமிக் ப்ரீச்சர் தித்துமீர் தான் இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ட் வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி வஹாபி டீச்சிங்ஸ். ஸோ வஹாபி டீச்சிங்ஸ் மூலியமாக தான் இந்த ரெபெலியன் வந்து கொண்டுட்டு வராரு தித்துமீர். He became an influential figure among the predominantly Muslim peasantry oppressed under the coercive zamindari system. இது வந்து மோஸ்ட்லி முஸ்லீம் பெசன்ட்ரி ஒப்ரெசிவ் முஸ்லீம் பெசன்ட்ரி முஸ்லீம்ஸே ரொம்ப ரொம்ப புவராக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்திருக்கு அகெயின்ஸ்ட் ஜமீன்தாரி சிஸ்டம். இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து ஜமீன்தாரி சிஸ்டமில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் மெயினாக இந்த ரெபெலியன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ட்ரைபல் அப்ரைசிங்ஸு, ட்ரைபல் பீப்புளும் ரொம்ப மோஸ்ட் அஃபெக்டடாக இருந்திருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். அண்டர் கொலோனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம்ட் அ டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட்ஸு. ஸோ இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணுறப்போ தான் ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட்ஸ்க்கு மேலே வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரைட்ஸ்லையும் கை வைக்கிறாங்க. British rule and its encouragement of commercialization of forest led to disintegration of traditional tribal system. ஸோ இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்த கமர்ஷியலைசேஷன் நடக்கணும், நிறைய டிம்பர்லாம் வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க டிம்பர்லாம் ரயில்வே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர்ஸ்க்கு. அதெல்லாம் என்னது கமர்ஷியலைசேஷன் இல்லையா. அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ எல்லாருமே ஃபாரஸ்ட்க்கு என்டர் ஆக ஆரம்பித்தாங்களா, அது ட்ரைபல் பீப்புளோட சிஸ்டமே வந்து அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இட் என்கரேஜ்ட் தி இன்கர்ஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் பை நான் ட்ரைபல் பீப்புள் சச் அஸ் மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ், லேண்ட் கிராபர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ். This led to widespread loss of Adivasi land and their displacement from their traditional habitats. ஸோ அவங்களாம் இருக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டாங்க. அவங்க மணி லெண்டர்ஸ் வருது, அவங்கக்கிட்ட மணி லெண்டர்ஸ் அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட ஒன்று வாங்கிக்கிட்டு ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு மெயின்லேண்ட் பீப்புளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் வாஸ் தேர்ஃபோர் அ ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ ஈதர் இன்ட்ரடியூஸ் சேஞ்சஸ் இன் த பீஸ்ஃபுல் ட்ரைபல் லைஃப் ஆர் டுக் அண்டர் அட்வான்டேஜ் ஆஃப் த இன்னோசன்ஸ் ஆஃப் த ட்ரைபல் பீப்புள். ஸோ இந்த ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸே எதுக்குன்னா இந்த நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வந்தாங்கல்ல நல்லா இருந்த ட்ரைபல் லைஃப்குள்ளே, அதனால அதுக்கப்புறம் வந்து பீப்புள் வந்து ரொம்ப இன்னோசிவ் பீப்புள் இல்லையா. ஸோ இப்படி இருக்கிற பீப்புளுக்கு வந்து வேறு அவுட் சைடர்ஸ்லாம் வந்து அது ரொம்ப ஆபத்து இல்லையா, அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் ட்ரைபல் ரிவால்ட் வந்துச்சு. ஸோ கோல்ட் ரிவால்ட் வந்து ட்ரைபல் ரிவால்ட்ஸ்லேயே ஒரு மேஜரான ரிவால்ட்டுன்னு சொல்லலாம். கோல் அப்ரைசிங்கோட டைம் பார்த்திங்கன்னா 1831 to 1832. இது எங்கே நடக்குதுன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டூவில் நடக்குது. ஓகேங்களா. அது எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட் ரீஜியனில் இருக்குது. அப்ரைசிங் அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் பீப்புள், ஓகேங்களா,
குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து வந்து ஒரு ஒரு காஸுக்காண்டி சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதுதான் அப்ரைசிங். ஓகேவா? அதுதான் ட்ரைபல் அப்ரைசிங்ஸ். எல்லா ட்ரைபல்ஸும் சேர்ந்து வந்து அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க போராடுறது. And Shingbam region, Chota Nagpur region and Shingbam region of present day Jharkhand and Odisha under the leadership of Bindrai and Shingrai. யார் அந்த அப்ரைசிங்கோட லீடர்ஸ்னா பிந்த்ரை அண்ட் சிங்ரை. த ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ த ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் ஹேட் லீஸ்ட் அவுட் தி மணி லெண்டர்ஸ் த ஜாப் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன். ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, மணி லெண்டர்ஸ்க்கு வந்து ஜாப் கொடுக்குறாங்க, நீங்கள் தான் ரெவென்யூ கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப மோசமாக வந்து த அஸ்யூரி அண்ட் ஃபோர்ஸபிள் எவிக்ஷன் ஆஃப் த ட்ரைபிள்ஸ் ஃப்ரம் தர் லேண்ட் லெட் டு த ரெசென்ட்மெண்ட் ஆஃப் கோல்ஸ். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. கோல் இஸ் அ ட்ரைபிள் பீப்புள். ஓகேங்களா? ஸோ த இனிஷியல் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோல் வாஸ் இன் ஃபார்ம் ஆஃப் பிளண்டர், ஆர்சன், அட்டாக்ஸ் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட்சைடர்ஸ். ஸோ இது இவங்களால பீஸ்ஃபுல்லாக அங்கே எதுவுமே பண்ண முடியல. இந்த மணி லெண்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதனால அவங்க எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திருடுறது, அவுட் சைடர்ஸை திருடுறது, அவங்கள அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துருக்கிறது, அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திஸ் வாஸ் ஃபாலோட் பை கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்தால் எங்களோட பீஸ் போயிடும், நாங்கள் ஒழுங்காக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மணி லெண்டர்ஸையும் மர்ச்சன்ட்ஸையும் கில் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க. The tribal leaders adopted varied methods to spread their messages, such as beating of drums accompanied by warning to all outsiders to leave. The British suppressed the rebellion with great violence. ஸோ இந்த கோல் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ஸ் அடிக்கிறது, இங்கே விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வார்னிங்ஸும் அவுட் சைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தும் பண்ணினா they'll kill. பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வயலன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெபெலியனே வந்து சப்ரெஸ் பண்ணிடுறாங்க, அமைதியாக்கிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சந்தால்ஸ். ஸோ சந்தால்ஸ் கூடமே ட்ரைப்ஸ் தான். சந்தால்ஸுமே ட்ரைப்ஸ் தான். இன்சரெக்ஷன்னா இதுவுமே வயலண்ட் அப்ரைசிங் against government. So British government. Santals scattered in various parts of Eastern India. ஸோ ஈஸ்டர்ன் இந்தியா இருக்கு இல்லையா, இதில் வந்து அவங்க அங்கங்கே வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்காங்க. When forced to move out of their homeland during the process of creation of zamins and a permanent settlement, cleared the forest area around the Rajmahal Hills. They were oppressed by the local police and European officers engaged in railway construction. Pushed out their families and habitats, and the Santals were forced to rely on the moneylenders for their subsistence. Soon they were trapped in a vicious cycle of debt and extortion. ஸோ அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியாவில் வந்து அங்கங்கே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட்னால வந்து ப்ராசஸ் ஆஃப் நிறைய லேண்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா. அப்போ இவங்க எல்லாமே அவங்க ஹோம்லேண்ட்லேருந்து வெளியில் தள்ளிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லோக்கல் லைக் அவங்க வந்து ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கெல்லாம் போய் வேலை பார்த்தா கூடமே இந்த லோக்கல் போலீஸும் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்கள ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணி வெளியில் புஷ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபேமிலிஸுமே வந்து ஸோ காசு இல்லை, ஃபுட்டு வாங்கணும், அப்போ என்ன பண்ணணும், மணி லெண்டர்ஸ் கிட்டே போகணும். ஸோ மணி லெண்டர்ஸ் கிட்டே போயிட்டு அந்த இதில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சந்தால்ஸ் ஃபெல்ட் நெக்லெக்டட் அண்டர் த கரப்ட் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தேர் இனபிலிட்டி டு ரெண்டர் ஜஸ்டிஸ் டு தேர் லெஜிட்டிமேட் கிரீவியன்சஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ்னால தான் நம்மள அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டோம், நம்ம ஊர்லேருந்து வெளியில் வந்துட்டோம், ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இவங்களும் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அவுட் பிரேக் எப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ around 1854, activities of social banditry led by a person named Bir Singh was reported from different places. They were directed against Mahajans and traders. So Bir Singh என்றவர் வந்து நிறைய பிளேசஸில் வந்து நிறைய அப்ரைசிங்ஸ் நிறைய இதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னன்னா 1855 2 சந்தால் பிரதர்ஸ், இவங்க ரெண்டுமே சந்தால் பீப்புள், அவங்க ரெண்டுமே பிரதர்ஸ், ஒருத்தவங்க சித்து ஒருத்தவங்க கானு, அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க ப்ரொக்ளமேஷன் தட் தே ஹேட் ரிசீவ்ட் அ
டிவைன் மெசேஜ் ஃப்ரம் காட் ஆஸ்கிங் தெம் டு லீட் அ ரெபெலியன். கடவுள்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நானும் கானும் லைக் ரெண்டு பேருமே ரெபெலியன் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்து நம்ம ஒரு போராட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜூலை 1855 ரெபெலியன் ஹேஸ் டேக்கன் தி form of open insurrection against Mahajans and Zamindars and British officials. ஸோ இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாருக்கு இந்த ஜமீன்தார்ஸ், பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், மஹாஜன்ஸ் எல்லாருக்குமே அகெயின்ஸ்டாக இவங்க வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து போ அண்ட் ஆரோ இருக்கு இல்லையா, போ அண்ட் ஆரோ வச்சு பாய்சன் வச்சு அந்த பாய்சனை இது பண்ணி அட்டாக் பண்ணி அந்த பீப்புளுக்கு ஏதாச்சும் பாய்சனஸ் ரியாக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் ஆரோஸ், ஆக்சஸ், வார்ட்ஸ்லாம் வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ், பகல்பூர் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கம்பெனி ரூல் வந்து இனிமேல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எண்ட் பண்ணுற மாதிரி அவங்க செய்கிறாங்க. வர்றவங்களெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன் ரெஸ்பான்ஸ் வில்லேஜஸ் வேர் ரெய்டட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்ட்ராய்ட் பை த பிரிட்டிஷ். ஸோ இன் 1855 the act was passed to regulate the territories occupied by the Santals. The act formed the territory into a separate division called Santal Pargana Division. இவங்க இவ்வளோ மோசமாக பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வில்லேஜ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வந்து சந்தால் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. Munda rebellion. One of the prominent tribal rebellions of this period occurred in Ranchi, known as Ulugulan rebellion, Great Tumult. ஸோ முண்டா கூடமே ஒரு பெரிய ட்ரைபல் கம்யூனிட்டி தான். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த முண்டா பீப்புளெலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கலெக்டிவ் ஃபார்மிங் known as குத்கட்டி, ஜாயிண்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம், இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனியாக எந்த சிஸ்டம்ஸும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும் கம்யூனிட்டியாக தான் கோஆப்ரேட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் டோட்டலி eroded by the introduction of private ownership of land and intrusion of merchants and money lenders. ஸோ இது வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை இன்டரப்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருக்குமே ப்ரைவேட்டாக லேண்ட் இருக்கணும், எல்லாருமே தனித்தனியாக ரெவென்யூ கொடுக்கணும், எல்லாரும் இந்த மணி லெண்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ த முண்டா பீப்புள் வேர் ஃபோர்ஸ்ஃபுல்லி ரெக்ரூட்டட் அஸ் இன்டென்ச்சர்ட் லேபர்ஸ் டு ஒர்க் ஆன் பிளான்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த முண்டா பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டட் லேபர்ஸ் மாதிரி வந்து பிளான்டேஷன்ஸ், இந்த டீ பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து பாண்டட் லேபர்ஸ் மாதிரி வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இன் 1890s tribal chiefs offered resistance against the alienation of tribal people from their land. ஸோ 1890s அந்த ட்ரைபலுக்கு ஹெட் பீப்புள் இருப்பாங்கள்ல, ட்ரைபல்லே ஒரு ஹெட்டு, அவங்க வந்து எங்கள் பீப்புளை எப்படி எங்கள் லேண்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுதான் எலினியேஷன் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் தேர் லேண்ட். இந்த லேண்ட்லேருந்து எங்கள் பீப்புளை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர்ஸ்டு லேபரில் போடுறீங்க, இப்படிலாம் தப்பு, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபல் சீஃப்ஸ்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகிறாங்க. ஸோ த மூமெண்ட் ரிசீவ்ட் அன் இம்பெட்டஸ் when Birsa Munda declared himself as the messenger of God. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பயங்கர பீக்கில் எப்போ போகுதுன்னா, பீஸ்ரா முண்டான்னு சொல்லிட்டு ஒரு லீடர், அவர் வந்து அவரே சொல்லிக்கிறாரு, நான் வந்து காடோட மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பீஸ்ரா claimed that he had a prophecy and promised supernatural solutions to the problems of Munda people and the establishment of பிர்சாய்த்தி ராஜ். ஸோ முண்டா பீப்புளுக்கெலாம் வந்து நான் சொல்யூஷன் கொடுப்பேன், முண்டா பீப்புள் எல்லாம் டேக் கேர் பண்ண தான் எனக்கு காட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம வந்து பீஸ்ரா ராஜ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. த முண்டா லீடர் யூட்டிலைஸ் த கல்ட் ஆஃப் பீஸ்ரா முண்டா to recruit more people to their cause. A series of night meetings were held and a revolt was planned. அதுக்கப்புறம் முண்டா லீடர்ஸ்லாம் வந்து சேர்ந்து பீஸ்ரா முண்டா சொல்கிறதுலாம் கேட்டுட்டு நிறைய நைட் மீட்டிங்ஸ்லாம் பிளான் பண்ணி ஒரு ரிவோல்ட், ஒரு போராட்டத்தை வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆன் கிறிஸ்மஸ் டே எப்போது 1889 there is resorted to violence ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அங்கே இருந்த எல்லா பில்டிங்ஸும் வந்து பர்ன் பண்ணுறாங்க, ஆரோஸை வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மேலே வந்து ஷூட் பண்ணுறாங்க ஆரோஸை. அப்புறம் முண்டா கிறிஸ்டியன் கன்வெர்ட்ஸ்லேயும் அவங்க வந்து அவங்க மேலேயும் லைக் அவங்களையும் அட்டாக் பண்ணுறாங்க. சூன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் வேர் அட்டாக்டு, ஆஃபிஷியல்ஸ். அப்புறம் சிமிலர் அட்டாக்ஸ் வேர் கேரிட் அவுட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லேயும் நிறைய அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது முண்டா பீப்புள்து. ஃபைனலி த ரெசிஸ்டன்ஸ் வாஸ் crushed and பீஸ்ரா முண்டா வாஸ் arrested in February 1900, who later died in jail. பீஸ்ரா முண்டா ஜெயிலில் இருந்துடுறாரு.
பீஸ்ரா முண்டா became a folk hero who is to this day celebrated in many folk songs. இப்போ கூடமே அவர் வந்து அவரோட ட்ரைபல் பீப்புள் வந்து இன்னுமே அவரை நினச்சி அவரோட சாங்ஸ்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. The Munda rebellion prompted the British to formulate a policy on tribal land. ஸோ இந்த சந்தால்ஸ் போராட்டம் பண்ணதுனால என்ன பண்ணாங்க, சந்தால்ஸ்க்கு தனியாக ரீஜன் தனியாக கொடுத்து சந்தாலோட பர்கானா அப்படின்னு டிவைட் பண்ணாங்களா, அதே மாதிரி முண்டா பண்ணதுனால ட்ரைபல் லேண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் கொண்டுட்டு வரணும், என்னென்ன மாதிரி லாலாம் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் ஃபார்முலேட் பண்ணுறாங்க, ஒரு பிளானை ஃபார்ம் பண்ணுறாங்க. த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908 ரெஸ்ட்ரிக்டட் த என்ட்ரி ஆஃப் நான் ட்ரைபல் பீப்புள் இன் டு த ட்ரைபல் லேண்ட். பார்த்தீங்களா, ஸோ ஒரு ஆக்டே வந்துடுது 1908.